வணக்கம், இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பாக்கியலட்சுமி நடந்து போட்டேன். இன்றைக்கி கடை ஓப்பனிங் பாக்கியலட்சுமி. அந்த பக்கம் பார்த்தா திடீர்னு ஈஸ்வரி அம்மா வந்து இறங்கிட்டாங்க. கோபிநாத் வேறு வர்றாரு. இவங்கெல்லாம் வந்து இருக்கும்போது இந்த பக்கம் இனியா கிளம்பி வர்றாங்க. வரும்போது அவங்க மாமனார் போக விடாமல் தடுக்கிறதுக்காக அவர் தம்பி வீட்டில் வந்து விருந்து இருக்கு, அவர் வெளிநாடு போகிறாரு நாளைக்கு, அதனால இன்னைக்கே போயிட்டு வந்துடுங்கன்னு ஒரு கதை சொல்லி அவங்கள அப்படியே அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அந்த பொண்ணு பாவம் சாயங்காலம் போய் பாரு அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவங்களுக்கு கௌரவ பிரச்சனை, அந்த சின்ன கடையெல்லாம் திறக்கிறதுக்கு அவ போகக்கூடாதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பிவிட்டாங்க. இந்த பக்கம் ஈஸ்வரியம்மா வந்து கடை ஓப்பனிங் வருது. அப்போ விளக்கேற்ற நம்மளை தான் கூப்பிடுவாங்கன்னு கிட்டத்தில் போய் நிற்கிது. ஆனால் அந்த விளக்கேற்ற கூப்பிடலை. அது பாக்கியலட்சுமியை விளக்கேற்றிட்டாங்க. போர்டு ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா இது வந்து பாக்கியலட்சுமி ரெஸ்டாரண்ட்னு போட்டிருக்கு. இந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. நம்ம பேரை வைக்கல, நம்மளை விளக்கேற்ற சொல்லலை, எதுக்கு இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி வா கோபி நம்ம போவோம் அப்படின்னு. ஆனால் அவர் இல்லைம்மா இரு, பாக்கியா சாப்பாடெலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கா, சாப்பிட்டு போவோம். அதெல்லாம் முடியாது, இங்கே இருக்க முடியாதுடா, இந்த இடத்துலலாம் இருக்க முடியாது, எப்படி வேர்க்குது புழுக்கமாக இருக்குது, என்னால் இருக்க முடியாது, நான் போகிறேன் வா போவோம். கூட்டிகிட்டு போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு கடை, நீ இதை போய் ஓப்பன் பண்ணியிருக்கா, இவ போடுற இட்லி தோசை எவதிம்பா, அது ஒரு கேவலமாக பேசுது. அப்படிலாம் பேசாதீங்கம்மான்னு சொல்கிறாப்புல கோபி, ஆனால் கேட்க மாட்டேங்குது. அப்படி தான் பேசுவேங்குது. அப்புறம் இந்த பக்கம் சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்றாங்க. ஆனாலும் இனியா வந்து சாயங்காலம் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இது ஒரு சின்ன கடை, எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் அண்ணங்கிட்ட போய் கேட்குது. செலியன் சொல்கிறாப்புல எல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. என்கிட்ட மட்டும் ஏன் சொல்லலைங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, ஆனால் ஒரு போய் கேட்குது அவங்க மாமனார்கிட்ட, நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் உண்மையை சொல்லுங்க அங்கிள், என் கல்யாணத்துக்காக ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. அதோட நிற்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நாளைக்கு கேட்கும், அது ஒரு பிரச்சனையாக வரப்போகுது. அது என்னமோ ஒரு குழப்பம் வந்து ஏதோ ஒன்று வரப்போகுது. அதுக்காக தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்க்குறதுக்கு. ஏன்னா அது முடிய போகிறது இல்லையா, நம்ம பார்க்க தானே வேணும், பார்ப்போம்.